ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம சினிமா செய்திகளை பத்தி பேசியிருக்கோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம், அவங்களுடைய சம்பளம், சொத்து பட்டியல் இதெல்லாம் பார்த்திருக்கோம். அதை தாண்டி யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்தி அமைச்சிருக்கு, நிறைய பேருக்கு வரனெல்லாம் கூட பார்த்து கொடுத்திருக்கு. ஸோ அதுலயே நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையை அந்த யூடியூப் ஆனது மாத்திருக்கு. ஸோ யூடியூப்ல எதனால இவ்வளோ அளவுக்கு மக்களுக்கு மோகம் வந்தது அப்படின்னு கேட்டா அதுல வரக்கூடிய அந்த வருமானம் தான். ஸோ அந்த வகையில பாக்குறப்போ தமிழ்நாட்டுல யூடியூபர்ஸ்ல யாரு அதிகம் சம்பளம் வாங்குறா, அதாவது யூடியூபை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிகப்படியான வருமானம் வருது, யாரு எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்த்திருந்தோம். நிறைய பேர் அதுல கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ நம்ம அவங்க எல்லாருமே சிங்கிளா இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணி அதை வீடியோவா போட்டு அதுல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே யூடியூப்ல தான் நிறைய கப்புள்ஸுமே இறங்கி இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்காக. ஸோ அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் கப்புள்ஸ் இன்னைக்கு யூடியூப்ல இன்ஃபுளுசரா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பல பேர் ஃபாலோ பண்றாங்க. பல பேர்னு சொல்றதை விட பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரா இல்லையானே தெரியாது. டோட்டலா தான் மனைவி குழந்தைங்க என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி வீடியோவா எடுத்து அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எடிட் பண்ணி கண்டென்ட்டா போடுறதுன்னே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. சோ அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கப்புள்ஸா நிறைய vlog பண்றது, கண்டென்ட் பண்றது, ரீல்ஸ் பண்றது, டான்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கேமராமேன் வச்சு ஷூட் பண்ணி அதை ப்ராப்பரா எடிட் பண்ணி போடுவாங்க. சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாப் 5 கப்புள்ஸை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இவங்கெல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, அதாவது யூடியூப்ல இவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது, அதை தாண்டி இவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ 5th பிளேஸ்ல கண்ணன் பகவதி இருக்காங்க. இவங்க 1,24,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. சோ இவங்க மந்த்லி 3 to 4 வீடியோஸ் போடுவாங்க. சோ அப்படி இவங்க போடக்கூடிய வீடியோஸ்க்கெல்லாம் மினிமம் 2 lakhs வியூஸ் போகும். அதாவது இவங்க மந்த்லி 4 வீடியோ போடுறாங்க அப்படின்னா கூட ஒரு வீடியோ 2 லட்சம் வியூஸ் போகும். ஒரு வீடியோ 2 லட்சம் வியூஸ் போகுது அப்படின்னா அவங்களுக்கு 20,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் அது ஒரு வீடியோலயே காசு கிடைக்கும். அதே மாதிரி 4 வீடியோஸ் போடுறப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஈஸியா காசு கிடைக்கும். சோ அதை வச்சு பாக்குறப்போ இவங்களோட டியூரேஷன் ஒண்ணு இருக்கு. சோ இவங்க மேக்சிமம் எல்லா வீடியோவுமே 10 to 15 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் அப்படிதான் போடுவாங்க. சோ இவங்க போடுறது உள்ள பெருசா எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. அதாவது கண்ணன் பகவதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. பட் அவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல தான் பியூட்டி பார்லர்ல பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா தான் அவங்க பர்சனல் லைஃப்ல நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே டெவலப் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உருவானாங்க. ஃபேன் ஃபாலோயிங்ஸ் உருவானது மட்டும் இல்லாம கமெண்ட்ல அக்கா எனக்கு இதை சொல்லுங்க, அக்கா எனக்கு அதை பண்ணுங்க, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் கேள்விகள் கேட்டு அதுக்கு அவங்க ஒரு வீடியோவா போட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறிட்டாங்க. சோ அவங்க டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட பொண்ணு வச்சுதான் வீடியோ போடுவாங்க. சோ அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்கள வீடியோவே எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி அந்த ஒரு ஃபேமிலி எல்லா விஷயமும், அதாவது வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விசேஷமா இருக்கட்டும், ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தா எப்படி சாமி கும்பிடுறாங்க, என்னென்ன பலகாரம் எல்லாம் செய்யறாங்க, அவங்க என்ன மாதிரி ஜுவல்லரி வியர் பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரி சாரீஸ் அவங்க எடுக்கிறாங்க, பிளவுஸ் எங்க தைக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்டிங் ஆச்சு, சோ அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறது, சோ இந்த மாதிரி தான் அவங்க டோட்டலா வீடியோவே போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி வீடியோ போட்டு இதையும் பல லட்சம் பேர் மக்கள் பார்க்கதான் செய்யறாங்க. அதுலயும் ஒரு சில கமெண்ட் எல்லாம் போடதான் செய்யறாங்க, டவுட் எல்லாம் வேற கேக்குறாங்க. இது ரொட்டீனா எல்லாரோட லைஃப்லயும் எல்லாரோட வீட்லயும் டே பை டே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏதோ நடக்காம புதுசா பாக்குற மாதிரி தான் மக்கள் பார்த்து ஒவ்வொருத்தரையும் பயங்கர என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம பண்ணக்கூடிய அந்த என்கரேஜ் தான் அவங்களுக்கு மணியா மாறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்க அம்மா அப்பாலாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொதுவா இவங்களோட விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா இது உண்மையில நடக்கிற ஒரு விஷயம் தான். சோ இது எல்லாராலுமே பேசப்படக்கூடியதுதான். அதாவது அம்மா அப்பா இல்லாம நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேரு பிறந்த நாள் என்னன்னே தெரியல, நம்ம எங்க பிறந்தோம், எப்படி பிறந்தோம், அதெல்லாம் எதுவுமே தெரியாம எத்தனையோ குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க பொண்ணோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பர்த்டே அண்ட் போஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கான பர்ச்சேஸ் பண்றது, அவங்களுக்கு எத்தனாவது பர்த்டேவோ அவ்வளவு கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பயங்கரமா எடுத்து போடுவாங்க. அதை பார்த்து எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம யாருமே யோசிக்கிறது
கிடையாது. அவங்களும் அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. சோ ஒரு பொண்ணு அப்படின்றதுனால அவங்க பயங்கர செல்லமா வளர்க்குறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதை விட அதிகமா பண்றவங்க கூட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இது இல்லாதவங்க எல்லாம் அதை பாக்குறப்ப எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்ல. அவங்கவுங்க கொண்டாடுறத அவங்கவுங்க வீடியோவா எடுத்து போடுறாங்க. இதையும் பல லட்சம் பேர் பார்க்கதான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து அதை எதையும் சொல்லவே முடியாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் மாறணுமே தவிர மத்தவங்களை நாம வந்து மாத்தணும்னு நினைக்கவே கூடாது. சோ ஓகே, நம்ம வந்து அவங்களோட ரெவென்யூ தான் பார்க்க வந்தோம், அதை பத்தி பார்ப்போம். சோ இவங்களுமே மந்த்லி 4 வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த 4 வீடியோஸ்ல இவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்து இன்கம் வரும். ஏன்னா இவங்களோட ஒவ்வொரு வீடியோவுமே மினிமம் 2 lakhs வியூஸ் போயிடும். அதை வந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதனால அவங்களோட வியூஸ் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப இவங்களோட வீடியோஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 10 to 15 minutes, 15 to 20 minutes இப்படி இருக்கும். சோ அதுக்கான ரெவென்யூ அப்படின்னா ஒரு வீடியோக்கு 50,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 4 வீடியோக்கு அவங்களுக்கு ஈஸியா வந்து 2 லட்சம் ரூபாய் வரும். அதை தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட் பிளஸ் இவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. அதுல நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, டான்ஸும் ஆடுவாங்க, பிளஸ் பெய்ட் ப்ரமோஷனும் பண்ணுவாங்க, நிறைய கொலாபும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பெய்ட் ப்ரமோஷன் இவங்க வந்து டோட்டல் ஃபேமிலியாவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஷர்ட்டுக்கு நிறைய ட்ரெஸ்ஸிங்க்கு பண்ணுவாரு, ஏதாவது ஒரு ஷாப்க்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா ஜுவல்லரி, பிளவுஸ் தைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. முக்கியமா மேக்கப் காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து பயங்கரமா பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. சோ அவங்களோட பொண்ணு ஒரு பக்கம் பண்ணுவாங்க, இவங்களும் பண்ணுவாங்க. சோ இந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்றேன், ஹேருக்கு இதை தான் யூஸ் பண்றேன், ஃபேஸ்க்கு இதை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களே பல ப்ராடக்ட்டை வந்துட்டு சொல்லியிருக்காங்க மக்கள் கிட்ட. சோ அதையும் மக்கள் பார்த்து வாங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு பெய்ட் ப்ரமோஷன்ன்றது தனியா அமௌண்ட் வரும். இன்ஸ்டாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால நமக்கு பெய்ட் ப்ரமோஷன் தான் காசே. சோ அதை தாண்டி நம்ம போடக்கூடிய ரீல்ஸுக்கோ வியூஸுக்கோ காசு வராது. ஆனா ஃபேஸ்புக்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ்புக்ல யூடியூப் எப்படியோ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லயும் பாத்தீங்கன்னா ரெவென்யூ வரும். சோ அதுலயும் அவங்க வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா சோ அதுலயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டாலர்ல ரெவென்யூ வரும். நான் சொன்ன மாதிரி இவங்களோட வீடியோக்கு 2 lakhs அப்படின்னாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பிளஸ் ஓல்டு வீடியோ ஏறிக்கிட்டே இருக்கும். சோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ அவங்களுக்கும் 3 இருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாசம் வருமானம் வரும். 4th பிளேஸ்ல காயத்ரி யுவராஜ் இருக்காங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியர் ஆனவங்க தான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா டிவில வரவங்க தான். சோ ஆங்கர், ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா அவங்க தனியா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றப்போ மக்கள் அவங்கள பாக்குறதுக்கு, அவங்களோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அப்படிதான் பாத்தீங்கன்னா காயத்ரி அண்ட் யுவராஜ் இவங்க 2 பேருமே வந்து விஜய் டிவில டான்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா காயத்ரி நிறைய சீரியல்ஸும் பண்ணியிருந்தாங்க. யுவராஜும் பாத்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இப்ப 2 பேரும் ஓனா ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம புதுசா வீடும் கட்டி அவங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து கப்பிள்ஸா நிறைய வீடியோ போடுவாங்க. கப்பிள்ஸா போடுறத விட குழந்தைங்களை வச்சு ஃபேமிலியா வீடியோ போடுவாங்க. சோ அது வந்து மக்களுக்கு ரொம்பவே என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த குழந்தைய பாக்குறப்ப ரொம்ப கியூட்டா இருக்கும். சோ அதனால அவங்க வீடியோஸ் எல்லாம் பயங்கர ரீச் ஆகும். சோ நார்மலா பாத்தீங்கன்னா காயத்ரி யுவராஜ் வந்து 2.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு மந்த்லி 1 or 2 வீடியோஸ் தான் போடுவாங்க. அப்படியே பார்த்தோம்னா மேக்ஸிமம் 3 வீடியோஸ் போடுவாங்க. இவங்களோட வீடியோஸ் எல்லாம் ஆவரேஜா 1 lakh போகும். அதாவது மினிமம் இவங்க ஒரு வீடியோ போட்டா 1 lakh போயிடும். அந்த 1 lakhம் பாத்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸ்ல தான் போயிருக்கும். சோ ஒரு சில வீடியோஸ் எல்லாம் 5 to 6 lakhs இப்படி எல்லாம் போகும். ஆனா அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மில்லியன்ல வியூஸ் போயிருக்கும். சோ அதாவது வீடியோ அப்படின்றது ஒரு பார்ட்டா இருந்தாலும் ஷார்ட்ஸ்ங்கிறது இன்னும் சீக்கிரமாவே ரீச் ஆகும், இன்னும் அதிகமா வியூஸ் போகும். பட் அதுல வந்து ரெவென்யூ கம்மியா தான் வரும். நம்ம ஃபுல்லா வீடியோவா போடுறோம் இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா டியூரேஷன் நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். 8 நிமிஷத்துக்கு குறைவு இல்லாம இருக்கணும். 8 நிமிஷத்துக்கு குறைவு இல்லாம இருந்தாதான் அட்வர்டைஸ்மெண்ட் உங்க வீடியோக்கு கொடுப்பாங்க. சோ அட்வர்டைஸ்மெண்ட் உங்க வீடியோக்கு வரும்போது தான் உங்களுக்கு ரெவென்யூ ஆனது அதிகமா வரும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல காயத்ரி யுவராஜ் போடக்கூடிய மந்த்லி 2 or 3 வீடியோ வந்து சோ மினிமம் 1 lakh வியூ போகும். அதாவது 1 lakh to 1.5 வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கான ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 70 இருந்து 80 டாலர் வரைக்கும் வரும். சோ அது வந்து இந்தியன் மணி படி 20 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் அவங்களால ஒரு வீடியோல earn பண்ண முடியும். சோ அவங்க மந்த்லி 3 வீடியோஸ் எடுத்துக்கிட்டா கூட சோ ஒரு வீடியோஸ்க்கு 40,000 அப்படின்னா சோ டோட்டலா 3 வீடியோஸ்க்கு 1,20,000 rupees வந்து அவங்களுக்கு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே about 10 minutes தான் இருக்கும். எப்பவுமே வந்துட்டு 10 minutesக்கு மேல தான் அவங்களோட வீடியோஸ் டோட்டலாவே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு டியூரேஷன் வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து மணி வரும். பிளஸ் அந்த 10 minutesல அவங்களுக்கு 2 ஆட் கொடுக்குறாங்களா 3 ஆட் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மேபி கண்டிப்பா வந்து 10 minutesனா 2 ஆட் வரும். பட் 15 minutes 20 minutes அப்படின்னா 4 ஆட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அந்த ஆடுக்குன்னு பிளஸ் அவங்களுக்கு தனியா ஒரு அமௌண்ட் வரும். அது ஒரு 50,000 குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 1,70,000 அவங்களுக்கு ஒரு வீடியோல வரும்.
அதை தாண்டி ஓல்டு வீடியோஸ், அதாவது மந்த்லி அவங்க 3 வீடியோ போடுறாங்க அப்படின்னா போன மந்த் ஒரு 3 வீடியோ போட்டிருப்பாங்க, அதோட வியூஸும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். சோ அப்படி ஏறுறப்ப பாத்தீங்கன்னா அதுலயும் காசு இவங்களுக்கு வரும். சோ ஓல்டு வீடியோவும் ரைஸ் அப் ஆகி ஓட 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 சோ அதுல வந்து அவங்களுக்கு காசு இன்னும் ஏறிக்கிட்டே போகும். சோ அந்த மாதிரி ஓல்டு வீடியோல ஒரு 1 lakh rupees ஈஸியா அவங்களால எடுக்க முடியும். ஏன்னா 5 to 6 lakh வந்து போயிருக்கும். ஆல்ரெடி அவங்க போட்ட உடனே 1 or 2 lakh வியூஸ் போகும். சோ அது இன்னும் கொஞ்சம் ஓல்டு ஆக 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 பாத்தீங்கன்னா அது வந்து 5 to 6 lakh வரைக்கும் வீடியோஸ் போயிட்டு இருக்கும். நார்மலா நம்மளோட வீடியோஸே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே நம்ம போடும்போது வியூஸ் கம்மியா இருக்கும். இதே ஒரு 2-3 மந்த்துக்கு அப்புறமா பாக்குறப்போ வியூஸ் அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி வியூஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கான இன்கம் கண்டிப்பா வந்துடும். இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ அவங்களுக்கு மந்த்லி 2,50,000 rupees வந்து யூடியூப்ல இருந்து ரெவென்யூ கிடைக்கும். இது இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் அவங்க இருக்காங்க. சோ இன்ஸ்டாலயும் பாத்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன்லாம் பண்ணுவாங்க. சோ அதுக்கும் அவங்களுக்கு தனியா வந்துட்டு இன்கம் ஆனது வரும். சோ டோட்டலா வச்சு பாக்குறப்போ சோ அதாவது 3,50,000 அவங்களால மந்த்லி வீடியோஸ் போட்டே சம்பாதிக்க முடியும். சோ அடுத்ததான் நம்ம தேர்ட் பிளேஸ்ல பார்க்க போறது ஹுசைன் அண்ட் மணிமேகலை. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரீசெண்டா பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க பண்ண அந்த ஹவுஸ் வார்மிங் தான். சோ அந்த ஹவுஸ் வார்மிங்க வச்சு அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து விளாக் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் நிறைய போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சென்னையில 2 அபார்ட்மெண்ட் வாங்கி அதுக்கு கிரக பிரவேசம் எல்லாம் பண்ணி அதுக்கும் வந்து விளாக் எல்லாம் போட்டிருந்தாங்க. மணிமேகலை விஜே, சோ அவங்கள நமக்கு நல்லாவே தெரியும். 90s டைமிங்ல சன் மியூசிக்ல பயங்கர ஃபேமஸான ஒரு விஜே தான். அதுக்கப்புறமா விஜய் டிவில வந்தாங்க, குக் வித் கோமாளில வந்தாங்க. குக் வித் கோமாளில வந்ததுக்கு அப்புறமா பிரச்சனை பண்ணி வெளியில போயிட்டு இப்ப ஜீ தமிழ்ல இருக்காங்க. பட் இதுல வர இன்கம் விட அவங்க யூடியூப்ல வர இன்கம் தான் அவங்களுக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுதான் வந்து வெங்கடேஷ் பட் கூட ஒரு சீசன்ல சொல்லியிருப்பாரு குக் வித் கோமாளில. அதாவது 2 லட்சம் ரூபாய் பைக் அவங்களுக்கு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு கண்டென்ட். சோ அதுல வந்துட்டு 2 லட்சம் ரூபாய் பைக் திருடு போயிடுச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டு நீங்க அதுல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சோ கிட்டத்தட்ட அது வந்து உண்மைதான். பட் எதுவுமே வந்து ஈஸியா கிடைக்காது. உண்மையிலே இவங்க எல்லாருமே இப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியா கிடைக்கவே கிடைக்காது. மணிமேகலை எல்லாம் ரொம்ப நார்மல் பீப்புள்ல இருந்து வந்தவங்க தான், ரொம்ப நார்மல் ஃபேமிலி தான். சோ இந்த அளவுக்கு அவங்க வந்து உழைச்சி இவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட தனி திறமை தான் காரணம். அது இல்லாம எதுவுமே கிடையாது. அதுல இவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு வந்து இன்சல்ட்டிங்கான விஷயங்கள் எவ்வளவு அவங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான், கண்டிப்பா பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் உசைன் மணிமேகலை இவங்களும் கப்புள்ஸா வீடியோ போடுவாங்க. இவங்களும் பெருசா மெனக்கட்டுலாம் எதுவும் வீடியோ பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க செய்யக்கூடிய வேலையை தான் அப்படியே வீடியோவா எடுத்து வாய்ஸ் ஓவர் வச்சுட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஹவுஸ் வார்மிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸ் வார்மிங்க்கு முன்னாடி பர்ச்சேஸ், ஸோ யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ண போறோம் அந்த இன்விடேஷன் கொடுக்கறது, ஸோ அதுக்கு பிஃபோரா இவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறது, என்ன காஸ்டியூம் போடுறது, இப்படி எல்லாமே பண்ணியே ஒரு 4-5 வீடியோஸ் பயங்கரமா போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுவும் ஹவுஸ் வார்மிங் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பல லட்சம் வியூஸ் போயிருக்கு, மில்லியன்ல வியூஸ் போயிருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஸோ இவங்களோட சப்ஸ்கிரைபர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,25,00,000 வந்து இவங்க சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்களுமே வந்து மந்த்லி மேக்ஸிமம் 3 வீடியோஸ் தான் இவங்க போடுறாங்க. ஸோ அப்படி இவங்க 3 வீடியோஸ் போடுறப்போ இவங்களோடதுமே மினிமம் 1 or 2 lakh வியூஸ் போயிடும். ஸோ கிட்டத்தட்ட பாக்குறப்போ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா 4 and 5, ஸோ அவங்கள மாதிரி தான் இவங்களும். பட் இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். என்னன்னா இவங்களால வந்து 5 to 7 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் யூடியூப்ல. அதுக்கான ரெவன்யூ கண்டிப்பா இவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்களோட வீடியோஸ் இப்ப எல்லாமே பயங்கரமா பூஸ்டப் ஆகி மில்லியன்ல வியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ லேக்ஸோட இவங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கு மந்த்லி அப்படின்னா மேபி கம்மியா வரும். பட் இவங்களுக்கு மில்லியன்ஸ்ல வியூஸ் போறதுனால இவங்களுக்கான ரெவென்யூ கண்டிப்பா வந்துட்டு 5 to 7 lakh இருக்கும். இதுல நான் சொன்ன மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய இவங்களோட வீடியோஸ்க்கு இருக்கும். அது நம்மளே நான் பார்த்துருப்போம் ரெகுலரா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழைய வீடியோஸ்மே இவங்களுக்கு பயங்கரமா பூஸ்டப் ஆகி போய்கிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து பிளஸ் இன்ஸ்டாலையும் இவங்க 2 பேரும் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அதுலயும் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுவும் உசைன் வந்து ஒரு பயங்கரமான டான்சர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டான்ஸ் அப்படின்னாலே பொதுவா நம்ம விரும்பி பார்ப்போம். அதுவும் இவங்க 2 பேர் ஆடும்போது இன்னும் கியூட்டா இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் டோட்டலா வச்சு பாக்குறப்போ அவங்களுக்கு 5 to 7 lakh இன்கம் வரும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால நிறைய பெய்ட் ப்ரமோஷனும் இவங்க பண்ணுவாங்க. ஷாப் ஓப்பனிங்க்கு போவாங்க. ஷாப் ஓப்பனிங் எல்லாம் போறாங்க அப்படின்னா மினிமம் கண்டிப்பா 50,000 மேலதான் அவங்க வாங்குவாங்க மணிமேகலை. ஸோ நார்மலாவே ஒரு விஜே ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ஷாப் ஓப்பனிங்கோ இல்ல ஒரு சீஃப் கெஸ்டா போறாங்க அப்படின்னா 25 to 30,000 rupees அவங்க சார்ஜ் பண்றாங்க. அப்படி வாங்கிட்டு தான் போறாங்க. ஷாப் ஓப்பனிங் அப்படின்னா கண்டிப்பா அது இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப அவங்களுக்கு 5 to 7 lakh நார்மலாவே இன்கம் வரும். அடுத்ததா
டாப் 2ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் அண்ட் ஜானு. அதாவது 96 படம் தான் நம்மளுக்கு இந்த பேரை கேட்கும் போது ஞாபகம் வரும். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களும் விஜய் டிவி மூலமா ஃபேமஸ் ஆனாங்க, ஆர்ஜேவா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராம் ஜானு அப்படின்னு வந்து 2 பேரும் பேரை மாத்திக்கிட்டு ஒரு நல்ல கப்புலா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சப்ஸ்கிரைபர் டோட்டலா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.49. ஸோ 2,49 lakhs வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு வீக்லி 2 வீடியோஸ் கண்டிப்பா போடுவாங்க. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மந்த்லி அவங்களால 6 to 7 வீடியோஸ் போட முடியும். சோ இவங்களோட வீடியோஸ் மினிமம் பாத்தீங்கன்னா 1 lakhக்கு மேலதான் வியூஸ் போகும். இவங்க டோட்டலா 6 வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா 6 lakh. சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா இவங்களோடது 2 lakh போயிருக்கு, 3 lakh போயிருக்கு, மில்லியன்லயும் சம் வீடியோஸ் எல்லாம் போயிருக்கு. இவங்களும் பெருசாலாம் வந்துட்டு எதுவும் மெனக்கட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வீட்டுல என்ன பண்றாங்களோ, இவங்க எங்க வெளியில போறாங்களோ அதெல்லாம் vlog மாதிரி எடுத்துதான் போடுவாங்க. பட் அதையும் மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டோட பார்க்கதான் செய்யறாங்க. சோ இவங்க ஆடு, ஓல்டு வீடியோ இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 2 lakhs and 2.5 இவ்வளோ வரும். அதாவது 2,50,000க்கு மேல இவங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் வரும். அது இல்லாம அதே மாதிரி இவங்களுமே இன்ஸ்டால நிறைய ரீல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய வந்துட்டு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறப்போ இவங்களுக்கும் கண்டிப்பா 3 to 4 lakh rupees வந்து இன்கமா வருது சோசியல் மீடியால இருந்து. ஸோ டாப் 1ல இருக்கக்கூடிய அந்த கப்புள் யாருப்பா அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குள்ளயுமே இருந்திருக்கும். ஸோ அவங்களா இவங்களா அப்படின்னு இன்னைக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூடியூப்ல எக்கச்சக்கமான கப்புள்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. பட் டாப் அப்படின்னு நாம எடுத்திருக்கிறது வந்து சதீஷ் அண்ட் தீபா தான். இவங்களோட vlog வந்து பயங்கர ஒரு பஸ்டரா இருக்கும். அதாவது பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட வீடியோஸ் ரொம்பவே ஃபன்னியா இருக்கும், ரொம்ப காமெடியா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி கோபி சுதாகர் வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து கப்புலா பண்ணுவாங்க. ஸோ ஒரு டாம் அண்ட் ஜெரி கப்புள் அப்படின்னே இவங்கள சொல்லலாம். ஸோ இவங்க வந்து டோட்டல் ஃபேமிலி, குழந்தைங்க, மாமியார், மாமனார்னு சொல்லி எல்லாரையுமே வச்சு வீடியோ போடுவாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து கூட இவங்கெல்லாம் வீடியோ போடுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு வீட்டில் என்ன நடக்கும், நார்மலா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன மாதிரி சண்டைகள் இருக்கும், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும், மாமியார் மருமகளுக்குள்ள என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும், இதெல்லாம் வந்து ஃபன்னியா எடுத்து போட்டு சோ இவங்க தான் இன்னைக்கு டாப் 1 யூடியூப் கப்பலா இருந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளவு அப்படின்னா 3,55,00,000. ஸோ இவங்க தான் வந்து டாப்ல இருக்காங்க. இவங்களுமே வந்து மந்த்லி 1 or 2 வீடியோஸ் தான் போடுறாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இதுக்கு முன்னாடி அதிகமா இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவங்க வெளியூருக்கு போறதெல்லாம் எடுத்து போடுறாங்க, பிளஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் எடுத்து போடுறாங்க. ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களோட டோட்டலாவே ஒரு 7 to 8 வீடியோஸ் வரும். மினிமம் சின்ன வீடியோஸ் அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ள நடக்கிறத எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அப்படி போடுறப்போ கண்டிப்பா வீக்லி 2 வீடியோஸ் போடுவாங்க. இது வெளியில போயிட்டு லாங் வீடியோவா போடுறாங்க, பெரிய வீடியோவா போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒன்னு போடுவாங்க. சோ டோட்டலாவே பார்த்தா இவங்க வந்து மந்த்லி 8 வீடியோஸ் கிட்ட போட்டுறாங்க. அதாவது 7 to 8 வீடியோஸ் இவங்க கண்டிப்பா போடுவாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நான் சொன்ன மாதிரி இவங்க தான் டாப் 1ல இருக்காங்க. இவங்களோட வியூஸ் எல்லாமே மில்லியன்ல போகும். நார்மலாவே இவங்க போடுறது 4 to 5 lakh அப்படி போயிடும். அதை தாண்டி ஓல்டு வீடியோஸ்லாம் ஏற மில்லியன்ஸ்ல வியூஸ் வரும். சோ இவங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. சோ அவங்களோட சேர்ந்து இவங்க வீடியோ போடுறப்ப அது இன்னும் பெரிய லெவல்ல ரீச் ஆகுது. இவங்களுக்கு ஒரு வீடியோக்கு $70 to $80 வரும். சோ மந்த்லி இவங்க 8 வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மணி படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 to 80,000 வரும். ஏன் அப்படின்னா ஒரு $70 $80 அப்படின்னா கிட்டத்தட்ட 8,000ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும். அந்த மாதிரி இவங்க ஒரு 8 வீடியோ போடுறாங்க அப்படின்னா சோ நார்மலாவே இவங்களுக்கு 80,000 ரூபாய் ஈஸியா அதுல இருந்து வந்துடும். அதை தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட், அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி அந்த ஓல்டு வீடியோஸ் ஏற அதுக்கும் காசு வரும். இவங்க இன்ஸ்டால இன்னும் வேற லெவல்ல ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்பவே ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, குழந்தைங்களை வச்சு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது இன்னும் பயங்கர ரீச் ஆகும். சோ இவங்களுமே ஃபேமிலியா பாத்தீங்கன்னா நிறைய பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுவாங்க, ஷாப்ஸ்க்கெல்லாம் போயிட்டு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுவாங்க. சோ இவங்களுக்குமே டோட்டலா பாத்தீங்கன்னா 4 to 5 lakh வரைக்கும் ரெவென்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கான எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது 1 or 2 lakh போச்சு அப்படின்னா கூட பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 lakh வந்து அவங்களோட சேவிங்ஸ்ல இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுலாம் அவங்க வந்து விளாக்ஸ் போட மாட்டாங்க, கண்டென்ட் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப கேஷுவலா தான் எடுப்பாங்க. பட் அதுலயுமே இவங்களுக்கு இவ்வளவு ரெவென்யூ வருது. சோ அது மட்டும் இல்லாம இவங்க Facebookல இருக்காங்க அப்படின்னா அதுல இவங்களுக்கு இந்த மாதிரி டாலர் படி கண்டிப்பா நிறைய காசு வரும். இது எல்லாத்தையும் சேர்க்கும் போதுதான் அவங்களுக்கு 4 to 5 lakhs வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க தான் வந்து யூடியூப்ல டாப் 1ல இருக்கக்கூடிய கப்புள்ஸ். சோ இந்த மாதிரி யூடியூப்லயே ஏர்ன் பண்ற கப்பல் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நடராஜன் சங்கீதா இருக்காங்க, நிலா நடராஜ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம அவங்க எல்லாரையும் தாண்டி இவங்க தான் டாப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இது வந்துட்டு பார்ட் 2 வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பார்ட் 3ல நம்ம மத்தவங்களை பத்தியும் கண்டிப்பா பார்க்கலாம். சோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எப்படிலாம்
நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. மேபி நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதே மாதிரி வருமானம் இன்னும் 2-3 வருடங்கள் கழித்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கண்டிப்பா நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த டாப் 5 கப்பிள்ஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், நீங்க யாரை யூடியூப்ல ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.